ஓகே மேம். இப்போ கவுட்டுன்ற நோய் வந்து நம்மளால உணவு முறைகள்ல வச்சே வந்து குணப்படுத்த முடியுமா? இல்ல வந்து இது ஃபுல்லாவே மெடிசின்ஸ் பேஸ்ல தான் போகணுமா மேம்? இப்போ இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு உப்பு, அதாவது யூரிக் ஆசிடோட லெவல் வந்து அதிகமாகறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்கேஸ் இதை வந்து நம்ம கவனிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிறிஸ்டல்ஸ் படிவமான உப்பு மாதிரி அந்த இடத்துல டெபாசிட் ஆகி அந்த கால் கட்டை விரலே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து இதை இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தியாக இருக்க அப்படின்னு நம்ம பெரும்பாலான டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கன் சாப்பிடாதீங்க, மட்டன் சாப்பிடாதீங்க, ரெட் மீட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெட் மீட் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நேச்சுரலாகவே பாடியில் வந்து யூரிக் ஆசிடோட லெவல்ஸ் வந்து அதிகமாகும். ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சைவக்காரங்களும் இருப்பாங்க, டாக்டர் நான் எந்த சிக்கன் மட்டனும் சாப்பிட்றதில்ல, மீனும் சாப்பிட்றதில்ல, நான் டெய்லி சைவம் தான் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு யூரிக் ஆசிடோட லெவல்ஸ் வந்து அதிகமாகவே தான் டாக்டர் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற கொஷினையும் வைப்பாங்க. அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.